ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பப்பு மாம் ஃப்ரம் பப்புஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் ஈஸியாக ஒரு பருப்பு சாதம் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொத்தமல்லி, சீரகம், பெருங்காயம், அரிசியும் பருப்பையும் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வாங்க தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் காஞ்சிடுச்சு. சீரகம், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இடித்த பூண்டு, கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு, இப்போ பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூளை சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசியும் பருப்பும், அதை சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் 1.5 கப்பு இருந்துச்சு. அதுக்கு இப்போ நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொதி வரட்டும். இப்போ ரைஸ் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தடவி வைக்கங்க. ஒரு லிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிளே இல்லாத ஒரு சாம்பார் சாதம் ரெடி. இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க பப்பூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.